நடத்தக்கூடிய இந்த வைக்கக்கூடிய தூத்துக்குடி மாண்புமிகு அரசுரை இப்ராஹிம் தூத்துக்குடி தலைவர் மா பிரபாகரன் அவர்கள், மாவட்ட பொறுப்பாளர் இளைஞர் சங்கம், ராமநாதபுரம் மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய மாவட்ட தலைவர் முகமது சிறுபான்மை பிரிவு இணைந்து நடக்கும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களும் பங்கேற்கும் சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சி விழா, அதாவது குறிப்பாக இந்த ரமலான் தினத்தை முன்னிட்டு அவர்கள் 30 நாட்களும் உண்ணா நோன்பு இருந்து அவர்கள் அதிகாலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்து எச்சி கூட முழுங்காமல் இருந்து, அது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தியாகத்தை யாருக்காவது ஏழை எளிய மக்களுக்கு தேவை உள்ளவருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குவது, அவர்கள் உதவி செய்வதும் அவருடைய இந்த ரமலான் நோம்பினுடைய ஒரு பகுதியாக இஸ்லாமிய சமுதாயத்தினர் செய்து வருவது நாம் எல்லாம் அறிந்தது. நமக்கே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய கட்டுப்பாடு என்பது இருக்கும். அதனால நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள உரிமையை கூட இன்று எடுத்துவிட வேண்டும், நசுக்கிவிட வேண்டும், சிறுபான்மையினருக்கு இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு முயற்சி எடுத்து வருகிறார்கள். அதை நோக்கி அவர்கள் பயணித்து வருகிறார்கள். ஒற்றுமையே பலம் என்பதை மட்டும் நாம் மனதில் இருந்து அனைவரும் என்றும் நாம் ஒற்றுமையோடு ஒருத்தருக்கொருத்தர் சகோதரத்துவத்தோடு வளர்வோம் என்று கூறி ரமலான் வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன். நன்றி. ஹலோ இங்க பாருங்க அக்கா. சரி கொடுத்து